கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு பாம்பு பண்ணையில் அநேகர் பலவிதமான பாம்புகளை பார்வையிட்டுக் கொண்டிருந்தார்கள். ஒரு பாம்பு பண்ணையின் ஊழியன் கையிலே உரை அணிந்து கொண்டு ஒவ்வொரு பாம்பு கூண்டுக்குள்ளும் ஏறி இது இந்த வகையை சேர்ந்தது, இது எங்கே காணப்படும், இதன் உணவு பழக்கங்கள் என்ன என்று சொல்லிக் கொடுத்து கொண்டு வந்தான். பெரிய பெரிய மலைப்பாம்புகள் இருக்கும் இடத்திலும் அவர்களுக்கு விளக்கம் அளித்துக் கொண்டு வந்தான். ராஜநாகங்கள் அடைக்கப்பட்ட ஒரு கூண்டிலே அவன் இறங்கி அப்படி சொல்லிக் கொண்டிருக்கும் போது ஒரு பெரிய ராஜநாகம் திடீரென்று 4 அடி உயரத்துக்கு படம் எடுத்துக்கொண்டு அவனுக்கு முன்பாக வந்து சீறியது. அதை பார்த்து கொண்டிருந்தவர்கள் எல்லாம் பயந்து நடுங்கி விட்டார்கள். என்ன செய்ய போகிறான் என்று பயந்து நடுங்கினார்கள். அவன் தான் அணிந்திருந்த கையுறையை கழட்டிவிட்டு வெறுங்கையோடு அதன் தலையில் ஒரு தட்டு தட்டி, என்ன போய் பேசாமல் படுத்துக்கொள் என்று சொன்னான். உடனே அது திரும்பி சென்று மற்ற பாம்புகளோடு படுத்துக் கொண்டது. எல்லாருக்கும் ஆச்சரியம். இவன் தைரியசாலி என்றார்கள். அவன் சொன்னான், நான் தைரியசாலி என்று சொல்வதை விட ராஜநாகங்களின் இயல்பை உங்களுக்கு சொல்லுகின்றேன். அவற்றுக்கு கொடிய விஷம் உள்ள பற்கள் முன் தாடையிலே 2 இருக்கும். நாங்கள் ஒவ்வொரு மாதமும் விஷப்பாம்புகளின் பற்களில் உள்ள விஷங்களை கண்ணாடி கிண்ணங்களிலே சேகரித்து அனுப்புவோம். எனவே நாங்கள் விஷம் எடுத்த பிறகு அவை அதிக விஷம் இல்லாமல் இருக்கும். பாம்புகளுக்கு விஷம் எதிரிகளை தாக்குவதற்கும் தன்னுடைய உணவை உண்பதற்கும் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்குள்ள பாம்புகளுக்கு நாங்களே உணவளித்து விடுவதனால அவற்றுக்கு விஷமே அவசியமில்லை. இந்த குறிப்பிட்ட ராஜநாகம் மிகவும் வயது முதிர்ந்த ஒன்று, பல ஆண்டுகளாக இங்கே இருக்கிறது. சென்ற வருடம் அதன் பற்களிலிருந்து விஷத்தை எடுக்கும்போது அதனை முன்னம்பற்கள் 2 முறிந்து விட்டது. ஆனாலும் அது உயிரோடு இருக்கிறது. உணவை விழுங்க வேண்டிய அவசியம் மட்டும் அதற்கு இருப்பதனாலே அது விழுங்கிக் கொள்ளும். நாகமொத்தம் அது பல் புடுங்கப்பட்ட ஒரு பாம்பு, அதை பற்றி பயப்பட வேண்டியதில்லை என்று அவர் சொன்னார். இன்றைக்கு சாத்தான் மக்களை பயமுறுத்தி தீமையான செயல்களை தூண்டி நீ அதை செய்யாவிட்டால் உனக்கு தீங்கு நேரும் என்று பயமுறுத்துகிறான். இப்படி நடந்து விடுமோ அப்படி நடந்து விடுமோ, ஏதாவது குறுக்கு வழியிலே சென்று நாம் தப்பித்து விடலாம் என்று அநேகர் சாத்தானின் ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறார்கள். அநேக பயமுறுத்தும் காரியங்களிலிருந்து தப்பிப்பதற்காக தீமைகளை செய்கிறார்கள். ஆனால் பரிசுத்த வேதாகம் சொல்லுகிறது, தேவகுமாரன் சாத்தானின் தலையை நசுக்கி விட்டார், அவனை குறித்து பயப்பட தேவையில்லை, அவர் சிலுவையின் மீது வெற்றி சிறந்து விட்டபடியால் அவனுடைய பயமுறுத்தல்களுக்கு பயப்படாமல் கர்த்தருடைய நாமத்தினாலே சத்துருவை எதிர்த்து நில்லுங்கள் என்று சொல்லுகிறார். 1 பேதுரு 5:8 உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாய் இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். நாம் பயமுறுத்துகிற சத்ருவின் எந்த ஆலோசனைக்கும் நாம் கீழ்ப்படிந்திராமல் கர்த்தர் ஒருவருக்கே பயந்து அவருக்கு கீழ்ப்படிந்திருப்போமாக. ஏனென்றால் அவர் சாத்தானின் தலையை நசுக்கி வெற்றி சிறந்து விட்டார். அவரை நாம் சார்ந்து கொள்வோம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.